விஜயை பொறுத்தவரை 2026 தேர்தலே இல்லைன்னு கூட வச்சுங்களேன். எப்படி 2026 தேர்தலே இல்லைன்னா கூட தமிழகத்தின் முதல்வர் விஜய் தான். மற்ற கட்சிகளோட எண்ணம் தாட்ஸ் மாத்துறாங்கப்பா அப்படின்ற போது ஒவ்வொரு கட்சியாக சொல்லுங்க சார், எப்படி இருக்கு, எப்படி யோசிப்பாங்க, யாருக்கு ப்ளஸ் யாருக்கு மைனஸ், ஷார்ட்டாக அப்படியே சொல்லுங்க சார். ஒரு சார் 2 கட்சி தான் சார். ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று பிஜேபி அதிமுக கூட்டணி. ரைட் சார். அது குறிப்பிட்ட அவருடைய சமூகம் அப்படி தானே இருக்கும். இதில் ஒரே ஒரு மாற்றம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் என்ன சமூகம்னு பார்த்து அந்த சமூகம் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்குதுன்ற நிலை இல்லாமல் எல்லாரும் கலந்து இருப்பது அண்ணன் சீமான்கிட்ட மட்டும்தான். ஏன்னா அவர் அதை டச் பண்ணலை. ஆரம்பத்திலிருந்தே சாதியை கடந்து தமிழ் அரசியல், தமிழன், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிற போது அந்த மன எண்ண ஓட்டத்தில் இருந்தவங்களாம் அதில் போய் நின்றுட்டாங்க. அதில் அது தலைமையின் ஆர்டர் கட்டுப்பட்டவன் தான் ஒரு மிகப்பெரிய வீரன், சிப்பாய். அப்போ தலைமை சில விஷயங்களை சொல்லுதுன்னா அது கட்டுப்படுத்தானே. This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததற்கு நான் இதை எப்படி பார்க்குறேன், நான்றது என்னன்னா மக்கள் மத்தியில் எதை பார்க்குறாங்கன்னா, அண்ணாமலையை பொறுத்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிஷியன். அவருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு, அறிவாளி, டேலண்டட் பர்சன். ஓகேங்களா? அதனால அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அப்ஜெக்டிவை முன்னாடி வைக்கிறாரு. இதே நம்ம பேரெல்லாம் குறிப்பிட வேணா அவசியமும் கிடையாது. அண்ணாமலை இல்லாமல் அந்த பிஜேபியில் யாராக இருந்தாலும் இந்த ஒரு டேரிங்கான டிசிஷனை இப்படி வச்சுக்கலாம் சார். இப்போ தமிழிசை சொல்லி தான் ஒரு இடத்துல, ஏன்னா கவர்னர் பதவியை விட்டுட்டு அவங்க இங்கே வந்தாங்க. பட் அதுக்கு தான் ஒரு காரணம் வந்தோன்னு எம்பி சீட்டு வாங்கி ஜெயிக்கலான்றதெல்லாம் பிளான் பண்ணாங்க. அது வேற. அப்போ அப்போ அவங்க ப்ராக்டிக்காக இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு கவர்னருங்கிறது அது ஒரு எக்ஸலன்சி. அது ரெண்டு ஸ்டேட்டை பார்த்தாங்க இல்லையா, 2 இடத்த பார்த்தாங்க. அது ஒரு எக்ஸலன்சி போஸ்ட். அது என்னமோ வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் தாங்க வரணும், எல்லா ஓட்டும் உங்களுக்கு தாங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அந்த அம்மாவை? அப்போ அந்த முடிவே தவறு தான். அப்போ என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லாத ஆள்கள்னு அர்த்தம். இப்போ கடைசியில் ஒன்றுமே ஜெயிக்கவும் இல்லை. இப்போ போய் சும்மா எங்கன்னா ஒரு முட்டி மோதிக்கின்னு அது இது ரோட்டில் இறங்கி நின்றுக்கிட்டு பாவமாக இருக்குது அந்த அம்மாவை பார்த்தா. ஒரு படைசூட ஒரு கம்பீரமாக வந்தவங்க 4 பேர் கூட என்ன துண்டுக்கு தானே கொடுக்க போகிறேன், கையைத்தானே வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு எஸ்ஐ கிட்ட மல்லு கட்டி நிற்குது. அப்போ அந்த மாதிரி நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சார் அந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னது. ஓகே, அங்கேருந்து அண்ணாமலை அவர்கள் நான் யாமே எனக்கு தெரியும், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிப்பட்ட அவரோட டேலண்ட்னால தான் இந்த மாதிரி டேரிங்காக ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்து வைக்கிறதா சார்? அப்படி வச்சுக்கலாமா சார்? சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சொல்லலாம், கட்சி தொடர்நாளாக இருக்கேனே, நான் பிரச்சனை கிடையாது, நான் கட்சிக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அவரோட தன்னடக்கம். அது அவரோட தன்னடக்கம். ஆனால் அவர் உள் மனசில் அவருக்கு தெரியும், அவரை அப்படியே வச்சுக்க மாட்டாங்க, தொண்டனாக வைக்க மாட்டாங்கன்னு அவருக்கு கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் சார். ஸோ மேபி அது அப்ஜெக்டிவாக இருக்கலாம். அண்ணாமலை நம்ம பெரிய பதவி தான் கொடுப்பாங்க, நம்ம ஒடுக்க முடியாது. தலைமையின் ஆர்டர் கட்டுப்பட்டவன் தான் ஒரு மிகப்பெரிய வீரன், சிப்பாய். அப்போ தலைமை சில விஷயங்களை சொல்லுதுன்னா அது கட்டுப்பட்டு தானே ஆகணும். அதுக்கு முரணா இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா இப்படி இல்லை, நான் தான் தமிழகத்தை கட்சியை வளர்த்தேன் அவ்வளோ அப்படி சொல்லலை சார். ஆனால் நான் இன்டர்னலாக கேட்குறேன், அது இருக்கும் இல்லை இல்லை அவருக்குரிய அங்கீகாரம் வழங்கப்படுது. அவருக்கு அந்த டேரிங்காக இப்போ என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் என்ன வேணாலும் பேசுவேன், அப்படி வச்சுப்போம். அவர் நம்பிக்கை இருக்கிறனால தான் அப்படி பேசுகிறாரோ, இதை மற்ற தலைவர் அப்படி பேசியிருப்பாங்களான்னு கேட்குறேன். அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை அதை தான் கேட்குறேன். இப்போ நாளையே ஒரு வருஷம் கழிச்சு கூட அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்தாருன்னா இதை விட விக்ரஸாக தான் பிஜேபி இருக்கும். அடுத்த கேள்வி அதுதான் சார். ரெண்டாக வச்சுக்கலாம் சார். தலைவர் மாறிட்டாங்க சார், தலைவர் மாறிட்டா புது தலைவர் வந்துட்டாங்க. அண்ணாமலை விக்ரஸா அரசியல் பண்ண மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் அரசியல் பண்ண முடியுமா? ஒன்று சார். ரெண்டாவது, அவரோட கட்சியிலேயே, இதை நான் உங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்குறேன் சார், அவரோட கட்சியிலேயே நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு கிடையாது சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றுனா அவங்கள வழி கிடையாது. ஆனால் அண்ணாமலை போனார் அப்படின்னா, அதாவது அந்த பதவி என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் ஓட்டெலாம் போட மாட்டோம்ப்பா, நான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கலப்பான்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகுறாங்க.
அந்த மாதிரி உள்கட்சி பூசல் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இதனால கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுமா? நயனார் அண்ணாமலை அவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் எல்லாரையுமே கூப்பிட்டு அதை செட்டில் பண்ணி அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டு அதை வழிநடத்து கொண்டு போகிறதுக்குள்ளேயே அவர் ரொம்ப பாடுபட்டார். இன்டர்னல் பாலிடிக்ஸ் பயங்கரமாக இருந்தது. இப்போ நயனார் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் தமிழிசை மேடம், திரும்பவும் அண்ணாமலை, இப்போ வானதி சீனிவாசன் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போகுமா? இவ்வளோ கேள்விகள் இருக்குது சார். அதெல்லாம் சண்டை போடுறதுலாம் நேரம் கிடையாது. இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு இது அதற்கான காலம் இல்லை. ஓகே. இப்போ அண்ணாமலை இருக்கும்போது எல்லாரும் ஏற்றுனாங்களா அண்ணாமலையே? இல்லை சார், அவர் ஃபைட் பண்ணார். அதான் சொல் உள்ளேயும் ஃபைட் பண்ணார், வெளியிலையும் ஃபைட் பண்ணார். அதாவது நூல் இல்லைன்ற மாதிரிலாம் பேசுனாங்க. பிராமின் நான் பிராமின் அப்படிலாம் கூட பிரச்சனை நடக்குது. அது மாதிரி அங்கே ஒன்றும் யாரும் நூல் போட்டவங்க யாரும் இல்லை. பட் அதை அந்த தலைமையும் ஏற்றுக்கலை. ஏன்னா ஏற்கனவே இதை பிராமணர் கட்சின்றான். அது தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்களே வெளியிலேருந்து, அவங்களும் அதை விரும்பலை. ஒரு பிராமின் இந்த கட்சிக்கு தலைவராக வரணும்னு யாரும் விரும்பல. ஏன்னா இது வந்து பார்ப்பனர் கட்சி, பிராமணர் கட்சின்னு சொல்கிறாங்கிறதுக்காக அப்படி இருந்தாங்க. அப்போ அண்ணாமலை இருக்கும்போதும் இந்த புகைச்சல் இருக்குது சார். நைனா நாகேந்திரன் வருகிற போதும் இது வரும் சார். நீங்கள் ஒரு தலைவர், அவர் எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் இன்ன சாதி அப்படின்னு சொல்லணும்னாலும் அது அவரோட ஒட்டிக்கொள்ளும். இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அப்போ இங்கே எல்லாமே சாதி தான். நம்ம ஒன்றா சொல்லலாம் சாதிலாம் இல்லைங்க அப்படிங்கன்னு. எல்லாத்துக்கும் பின்னாவோ அதுவும் ஒரு நாள் சொல்லப்பட்டது சார். ஒரு கொங்கு சம்மந்தப்ப இவங்களும் கொங்குல இருக்காங்க. அதனால அது ஒரு அதாவது அது தொட்டிக்கொண்டே வரும். இன்றைக்கி வந்து நைனா நாகேந்திரன் அந்த சாதியை சொல்கிறாரோ இல்லையோ, அவர் வருகிற போது அது ஒட்டிக்கொண்டு தான் வரும். அது தவிர்க்க முடியாத ஒன்று, அரசியலை தவிர்க்க முடியாது உண்மை. இப்போ சரத்குமார் ஏதோ சமத்துவ மக்கள் கட்சியா என்னமோ வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். சமத்துவமாக எல்லாருமா இருந்தான், எல்லாம் அண்ணாச்சி தான் அதில் இருந்தான். இப்போ வேல்முருகன் இருக்கார், தமிழக வாழ்வு உரிமை கட்சி. ஏதோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் யாராவது இருப்பாங்களே தவிர அது குறிப்பிட்ட அவருடைய சமூகம் அப்படி தானே இருக்கும். இதில் ஒரே ஒரு மாற்றம் தமிழக அரசியல் வரலாற்றில், ஒரு தலைவர் என்ன சமூகம்னு பார்த்து அந்த சமூகம் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்குதுன்ற நிலை இல்லாமல் எல்லாரும் கலந்து இருப்பது அண்ணன் சீமான்கிட்ட மட்டும்தான். ஏன்னா அவர் அதை டச் பண்ணலை. ஆரம்பத்திலிருந்தே சாதியை கடந்து தமிழ் அரசியல், தமிழன், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிற போது அந்த மன எண்ண ஓட்டத்தில் இருந்தவங்களாம் அதில் போய் நின்றுட்டாங்க. அதில் ஒன்று நான் இதை சொன்னோன்னே அதை கொண்டாந்து சேர்த்துறாதீங்க, அது தனி. அது புரியுது. இல்லை, நம்ம அண்ணாமலை அவரோட சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் இப்போது. ஓகே சார், நம்ம நிறையா இதை பற்றி நீங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. பட் ஓவராலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கட்சிகளோட எண்ணம், தாட்ஸ் மாற்றுறாங்கப்பா அப்படின்ற போது ஒவ்வொரு கட்சியாக சொல்லுங்கள் சார். எப்படி இருக்குது, எப்படி யோசிப்பாங்க, யாருக்கு ப்ளஸ் யாருக்கு மைனஸ், ஷார்ட்டாக அப்படியே சொல்லுங்கள் சார். ஒரு சார் 2 கட்சி தான் சார். ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று பிஜேபி அதிமுக கூட்டணி. ரைட் சார். இதில் வந்து இப்போ கட்சி கீழங்கள்லாம் ஒன்றுங்க வாய் சார். என்ன சார், 3 நாளைக்கு முன்னாடி 2 பேருக்கு தான் போட்டின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலையா சார்? குழந்தை அது எது ஒன்றாலும் சொல்லுங்க சார், அதுக்கு என்ன சார் இருக்குது சார்? எப்படி சொல்றீங்க? எங்கள் அப்பா தான் ரஜினி. இன்னும் சினிமாவில் வர மாதிரி எங்கள் அப்பா 100 பேர் 200 பேர் அடிப்பார் தெரியுமா, அப்படியே பாம்பு போட்டு அப்படி பிடிப்பார் தெரியுமா எங்கள் அப்பான்னு கூட குழந்தை சொல்லும். அதனால அது வந்து சார் இவங்க விஜயை பொறுத்தவரை 2026 தேர்தலே இல்லைன்னு கூட வச்சுங்களேன். எப்படி 2026 தேர்தலே இல்லைன்னா கூட தமிழகத்தின் முதல்வர் விஜய் தான். ஒன்றும் நம்ம கவர்னரில் வந்து நமக்கு கூப்பிடல ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு கூடக்கிறவங்களாம் சொல்லுவான். அதான் விஜய் அப்படியா பொண்ணு வந்துதா கவர்னர்கிட்டேருந்து அப்படின்னு கேட்குற நிலையில் தான் சார் அவர் இருக்கார். அதெல்லாம் விஜய் போய் நம்ம போய் இதில் போய் எப்படி சார் சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது காமெடியாக பேசணும்னு சொல்ல வரீங்க? ஆமாம், விஜய்க்கு அரசியலுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார். கூடக்கிறவங்களாம் மண்டை திரும்பினவன். இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து பிரைம் மினிஸ்டர் தான் நம்பன்னா கூட ஐசி அப்படின்னு விஜய். நான் உங்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி காட்டுறேங்க. நான் சொன்னேன்ல இது தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் அவங்கள ஆக்கி காட்டுறேன்னு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகிறோன்னா அவரும் அதை வந்து பேசுவார். ஸோ அப்போ அவர் கருத்தை விட்டுலாம் சார். ஆமாம் சார். அது சார் ஒன்றுமே இல்லை. வந்து நான் தான் 2026 முதல்வர். எனக்கு கூட அனுசரித்து வரவங்களுக்கு நான் வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன். உனக்கு சீமான் சொல்கிறது தான், உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் பேசலாம், அப்படி தான் இதுக்கு சொல்ல முடியும் சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி கூட்டணி சார். இதை முறிப்பதற்கு திமுக ஏதாவது ஒரு வேலை பண்ணும் சார். அடுத்த கேள்வி அதான் சார். ஓகே, நம்மளை பற்றி பேசியாச்சு. மாறுறாங்க, மாறல, யார் மாற போகிறாங்க, 9 தேதி வருது, யாரோட பதவி கொடுக்குறாங்க சார், எல்லாம் மாறிது. அந்த களம் சிம்பிளாக பார்த்தா இதில் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு கால்குலேஷன் தெரியாமல் இருக்காது. இவங்க ஒரு 11%, கூட்டணி இதெல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 42%, 18. ஸோ ஒரு 40% எடுத்த ஒரு கட்சி இப்போ திரும்பவும் இணைகிறாங்க. கண்டிப்பாக அதே கூட்டணி தான் அமையும், அதில் மறுப்பு கிடையாது. ராமதாஸ் இருக்காங்க. அதே கூட்டணி அமையும் போது, என்டிஏ கூட்டணி அமையும் போது
இப்போ அந்த வெற்றி வாய்ப்பு ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கும்? நிச்சயமா இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இதோட திராவிடம் தமிழகத்தை ஆளும்னு கனவுல கூட அவன் நினைக்க முடியாது. வாய்ப்பு இல்லை. முடிஞ்சிருச்சு காலம். இது இது நான் விஜய் பற்றி அதனால தான் கேட்டேன், பட் நீங்கள் அது ஒரு மாதிரி காமெடியாக முடிச்சிட்டீங்கனால அதுக்கு அடுத்து என்னால் ஒன்று போகவும் முடியலையா சார்? சார் முதல் திமுக ரெண்டாவது தாவேக்கான்னு சொல்றான். அப்படிதான் சார், அது அப்படி தானா சார்? இல்லை இப்படி வச்சுப்போம், ஏதாவது ஒரு பர்சன்டேஜ், ஏன்னா அது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுமா சிறிதளவில்? ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இந்த சினிமா எல்லாம் பார்த்துட்டு ஓடினுங்கிறான்ல, ஒரு 4% ஓட்டு போடலாம் சார். அடுத்த தேர்தலில் அடுத்த 5 வருஷத்தில் இந்த 4 கூட போட. எக்ஸாக்டாக கமலஹாசன் நடந்த மாதிரி சொல்கிறீங்க சார் கமலஹாசனாவது ஒரு அறிவுஜீவி, கொஞ்சம் மெச்சூரான ஆள், கொஞ்சம் அடிக்கடி எப்பயாவது வந்து தலையை நீட்டி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவான் கமல். அப்பேற்பட்ட கமலை டிவியும் பேட்டரியும் ஓடிச்சோடனே இன்றைக்கி வந்து வாட்ச்மேன் மாதிரி ஒரு பேட்டரி வச்சுக்கின்னு அன்னாரி வளத்தில் வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு. இவர் என்ன செய்வார் சார்? அதாவது கமலஹாசனுக்கு புரியுதோ அவர் பேசுறது மற்றவங்களுக்கு இருந்தாலும் ஏதாவது ஒன்று பேசுவார் சார் சொந்தமாக. விஜய் அப்படி இல்லை. விஜய் நான் தப்பு சொல்லலை, அவர் வளர்ந்த விதம் அவ்வளோதான். ஸோ அந்த கட்சி வந்து எந்த அளவிலும் வந்து அந்த தேர்தலுக்கு ஒரு இம்மி அளவு கூட இம்பாக்டாக இருக்காதுன்னு வச்சுக்கலாமா சார்? ஒரு மீன் வந்து மிஸ் ஆகி கிணத்துல வந்துச்சான் சார், குளத்துலேயே கடல்லே இருந்து. சொல்லிட்டான் கடல் எவ்வளோ பெருசு தெரியுமான்னு அந்த கிணத்துல இருந்த தவளைக்கிட்ட கேட்டான். என்ன எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு. இந்த கரையில் இந்த கிணறு இவ்வளோ தானே இருக்கும், இங்கேருந்து இங்கே எகிரி இவ்வளோ பெருசு இருக்கு வாங்கிச்சான். இதை விட பெருசு இன்னொன்று 2 தடவை எகிரி இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு கேட்டான். அவர் தான் விஜய். வேற ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு. சரி சார், எனக்கு புரியுது சார் நீங்கள் சொல்கிறது. ஸோ பாஜக இந்த முடிவு இப்போ எடுத்ததில் வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்குது, தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, இதுக்கப்புறம் மாற்றம் தலைவரை மாற்றினாங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் விரைவாக பார்க்கலாம் சார். தங்களோட பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். This video is sponsored by Classic colors, style and comfort, casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki.